இன்னைக்கு நம்ம பார்த்துட்ருக்குது 10th கிளாஸ் மேக்ஸு எக்ஸாம்பிள் சம் 3.19 கீழ்கண்ட கோவைகளின் வர்க்க மூலம் காண்கன்னு சொல்லியிருக்கோமா. 256 x minus a whole power 8 x minus b whole power 4 x minus c whole power 16 x minus d whole power 20. Second sum 144 divided by 81 a power 8 b power 12 c power 16 divided by f power 12 g power 4 h power 14. இது என்னது வர்க்க மூலம். இப்போ 256 x minus a whole power 8 x minus b whole power 4 x minus c whole power 16 x minus d whole power 20. இதனுடைய வர்க்க மூலம்னா என்னது ஸ்கொயர் ரூட். இது பேர் என்னது வர்க்க மூலம். இந்த வர்க்க மூலத்தோட மதிப்பு என்ன தெரியுமா? 1/2. ஓகேம்மா, தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் 256 எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் 8 எக்ஸ் மைனஸ் பி ஹோல் பவர் 4 எக்ஸ் மைனஸ் சி ஹோல் பவர் 16 எக்ஸ் மைனஸ் டி ஹோல் பவர் 20. இதுக்கு ஹோல் பவர் 1/2 கண்டுபிடிக்கணும். அப்போ 1/2 உள்ளே கொண்டு வாங்க. 256 ஹோல் பவர் 1/2 எக்ஸ் மைனஸ் ஏ 8 இன்டு 1/2. ஓகேவாம்மா. எக்ஸ் மைனஸ் பி 4 இன்டு 1/2. இந்த 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ் மைனஸ் சி 16 இன்டு 1/2. எக்ஸ் மைனஸ் டி 20 into 1/2. That is 4. That is 2. That is 8. That is 20. இப்போ நம்ம that is equal to கண்டுபிடிக்கலாம். 256 பாருங்க. 256 whole power 1/2 என்ன வந்திருக்கு? x minus a x minus a whole power 4 x minus b x minus b2 x minus c that is 8 தானே. x minus c 8 x minus d வந்து 10 x minus d வந்து 10. ஓகேவா, கரெக்டாமா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 256 வந்து 16 ஸ்கொயர் that is whole power 1/2. ஓகேம்மா. So x minus a whole power 4 x minus b the whole square x minus c whole power 8 x minus d whole power 10. 2 cancel ஆயிடுது. So 16 அடுத்தனா சரி உள்ளே 16 x minus a whole power 4 x minus b the whole square x minus c whole power 8 x minus d whole power 10. இதுதான் ஆன்சர். ஓகேம்மா. தென் நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தை பார்ப்போமா. செகண்ட் சம் என்னமா 104/81 8 a power 8 b power 12 c power 16 divided by 8 12 16 f g h f power 12 g h g வந்து என்னது 440. ஓகே, என்ன இருக்குமா 440. இதனுடைய வர்க்க மூலம் என்னது? தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு ஓகேம்மா. தோ 144/81 a power 8 b power 12 c power 16 divided by f power 12 g power 4 h power 14 the whole power 1/2. இப்போ 44 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 44 வந்து 12 the whole square 81 வந்து 9 ஸ்கொயர். ஓகேவாம்மா. இப்போ இந்த 2 கொண்டு உள்ளே போடுவோமா. இந்த 2 கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். த whole power 1/2 the here whole power 1/2. இந்த நம்பர் பாருங்கள் a power 8 into 1/2. இந்த உள்ள 1/2 வந்து உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். b into 12 into 1/2 c 16 into 1/2 f
12 into 1 by 2, g power 4 into 1 by 2, h power 14 into 1 by 2. இந்த 2 cancel ஆயிடும். 12 2 cancel ஆயிடும். That is 9. 2 that is 4. a power 4. That is b வந்து 6. That is 8. c power 8 divided by, that is 6. f power 6. That is 2. g square 7. h பவர் 7. இதுதான் ஆன்சர். ஓகேவாம்மா? இந்த வர்க்கமூலங்கிறதுக்கு இதுதான் ஆன்சர். இந்த வர்க்கமூலம்னா என்னது? இதனுடைய வேல்யூ வந்து 1/2. 1/2 உள்ளே கொண்டு வந்து எல்லாத்தையும் கட்டடிக்கும். ஓகேவாம்மா? நீங்கள் என்ன செய்யணும்? வீடியோ வந்து என்ன செய்யணும்? 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஒரு நோட் எடுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும்? ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் கண்டிப்பாக என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணுமா? உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. 24 ஹவர்ஸ் 24 மணி நேரத்துக்குலாம் என்ன செய்வேன்? ப்ராப்ளத்தை அழகாக ஒர்க் அவுட் பண்ணி நம்ம சேனலில் அப்லோடு பண்ணி விட்டுருவேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் லைவ் டியூஷன் கூட எடுக்குமா? நைட்டு 7 to 9 லைவாக டியூஷனும் எடுக்க. ஓகேம்மா? இந்த வீடியோவை நீங்கள் என்ன செய்யணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் கொடுக்கமா? நீங்கள் என்ன செய்யணும்? கூகுளில் அங்கே போய் கூகுள் கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ணுனா விளம்பரங்களே இல்லாமல் நிம்மதியாக அழகாக மேக்ஸ் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.